ஆனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து மண்டே தான் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு தெரியல, ஒரு டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாள் தான் போஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு டே வந்து சூப்பராக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ½ hour வந்து சூப்பராகவே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து மண்டே தான் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் எடுத்த வீடியோ தான். உங்களுக்கு தெரியல, ஒரு டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாள் தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு தான் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன், அதாவது மண்டே. ஸோ நீங்களும் மண்டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் மண்டே ஈவினிங் வந்து சண்டேவோட வீடியோ வரும். மண்டேவோட வீடியோ போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை வரும். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளுக்கு அடுத்த நாள் தான் வரும். ஸோ நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மண்டே தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து மண்டே தான் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ மண்டே வந்து ஸ்டார்டிங் வெயிட்லேருந்து மண்டே எண்டு வரைக்கும், அதாவது டே வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோன்றதை எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் ஒரு நோட் போட்டு வச்சுருக்கேன். அந்த நோட்டில் நான் உங்களை வந்து நோட் பண்ணிக்க முடியும். நோட் பண்ணி அப்போ தான் நான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி நாள் வந்து ஈவினிங் வந்திருக்கும். ஸோ செம்ம ஹாப்பி. எனக்கு வந்து ஒரு 5-6 பேர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5-6 பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு ஷாப் போகணும். எப்பயும் போல தான் நம்ம ரொட்டீன் வந்துடும். ஸோ உங்களை நான் ஷாப் போயிட்டு பார்க்குறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக் வந்து சியா வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 மணி ஆகுது. ஸோ நான் வந்து முன்னாடியே வந்துட்டு 9 வரைக்கும் வந்துட்டேன். நான் இப்போ தான் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பயங்கர குப்பை. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாங்க. மார்னிங் என்ன சாப்பிட சியா சீட் குடிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தான் வந்து யாராவது இந்த காம்படிஷன் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னீங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த 7 நாள் நம்ம சூப்பராக கலக்கிறோம். ஸோ இந்த டைம் கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம திரும்ப நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம வந்து திரும்ப நம்ம இன்னொரு காம்படிஷன் வைக்கலாம். ஸோ அதில் கலந்துக்கலாம். இப்போ பார்க்கல, நான் இப்போ தான்க்கா பார்த்துருக்கேன், காம்படிஷன் போகும்போது தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் வீடியோ, இல்லை நானும் அதை கலந்துக்கணும், நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு மதியம் ஆஃப்டர்நூன் சமைச்சிட்டு தான் சாப்பிடணும். ஸோ பார்க்கலாம் எப்போ சாப்பிட்றோன்னா அப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இன்னும் நான் சாப்பிடல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மோர் குடிக்க போகிறேன். இன்னும் ஃபுல்லாக மோர் வந்து குடிக்க போகிறேன். முடியலங்க இன்னைக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப வேற சமையல் வேற பண்ணணும். என்ன பண்ண போகிறேன் தரத்து சமைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடணும். ஸோ நான் அப்டேட் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, 2 முட்டை, நேற்று வச்சு மீன் குழம்பு, மீன் பீஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். இன்னைக்கு ஃபைபர் எதுவும் இல்லை, இதை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். நம்ம வந்து மார்னிங்லேருந்து இன்னும் வீட்டில் தான் இருக்கோம். ரன்னிங் போயிட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் ஷாப்புக்கு போகல. ஸோ இன்னும் வீட்டில் தான் இருக்கு. நம்ம வந்து நடக்கல, இதுக்கப்புறம் தான் நடக்கணும். எனக்கு எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நடக்கலாம். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக தான் நடப்பேன். ஸோ நடந்து முடிச்சு தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நடந்தேன்னு இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து மண்டே தான் பார்ப்பீங்க. நான் அந்த வீடியோ நான் சண்டேவே எடுத்துட்டேன். ஸோ மண்டேவோட ஃபஸ்ட் டே வீடியோ வந்து டியூஸ்டே வரும். இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் மனசு வந்து ஒத்துக்கல. ஸோ எல்லாரும் தூங்கும் போதே நம்ம கொஞ்சம் நேரம் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ ஒரு ½ hour வந்து வாக்கிங் போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து டே வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட்டு, வாக்கிங், ரன்னில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ டயட்டு ஓரளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஈவினிங் வெளியே போயிருந்தோம் ஷாப்பிங் வேலையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா பாப்பாங்க வந்து சாண்ட்விச் வாங்கினாங்க. அவர் வந்து ஒரு எக் பப்ஸ் வாங்கினாரு. ஸோ அதில் ஒரு பீஸ் எக் பப்ஸும் ஒரு பீஸ் வந்து சாண்ட்விச்சும் சாப்பிட்டேன். ஸோ அதோட முடிச்சுட்டேன் நான் நைட் டின்னர். அதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிடல. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணியாச்சு. எப்படியோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் நம்ம டயட்டிங் அங்கே போயிட்டு. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து நம்ம மார்னிங் வந்து வெயிட் லாஸ் காம்படிஷன் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ நாளைக்கு மண்டே, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க எல்லாருமே. ஸோ நாளைக்கு டே 1 மறக்காமல் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. எம்டி ஸ்டொமக்கில் எனக்கு வெயிட் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன சாப்பிட்றீங்கன்றது சொல்லிவிடுங்க. ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.